தூங்கி எந்திரிச்சும் படுத்துட்டே இருங்க. அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னா என்னால தான் லேட் ஆயிடுச்சுன்னு கதை சொல்லுவீங்க. ஏய், ஸ்கூல் லீவ் போட போறேன்னு சொல்லு. ஐயோ, நான் சொன்னேன்னு சொல்லாதம்மா. உங்க அம்மா மட்டும் என்னால் திட்டு வாங்க முடியாது. நைனி வா, பிரஷ் பண்ணு, ஸ்கூல் கிளம்பணும். ஐயா அப்பா ரெடி. ஓகே. மிச்சம் வைக்காம சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது சேஃபா விளையாடு. நல்லா படி, ஓகேவா? ஈவினிங் சீக்கிரம் வா பிரவீன். என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே, வர சொன்னான். ஏய், ஆமா ஓவியா, ஈவினிங் 6:30 ஏகே ரெஸ்டாரண்ட்ல. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் ஃபாலோ பண்றேனே. இன்ஸ்டாகிராம்லம்மா. ஐயோ மறைக்கிறாளே. நைனி வா போலாம். பை மா, லவ் யூ. லவ் யூ, பாய். அப்பா வாங்கப்பா. என்னப்பா எதுவுமே சொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்க? அம்மா வரலையா? இல்லைம்மா, சும்மா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உள்ள வாங்கப்பா. இருங்கப்பா, காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா. இருப்பா, வரேன். மாப்பிள்ளை எங்கம்மா? இப்பதான்ப்பா ஆஃபீஸ் போனாரு. அம்மா, நான் ஒன்று கேட்குறேன், உண்மையை மட்டும் சொல்கிறியா? சொல்லுங்கப்பா. மாப்பிள்ளை உங்களை நல்லா பார்த்துக்கிறாராம்மா? ஏன்பா, எங்களுக்கு என்ன குறை? நல்லா பாத்துக்கிறாருப்பா. என்னப்பா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லைம்மா, நேற்று சாமி ஒருத்தரை பார்த்தேன். மாப்பிள்ளையோட ஜாதகத்தை பார்த்து அவர் சொன்னது என்னால் நம்பவே முடியலம்மா. என்னப்பா சொன்னாரு? இந்த ஜாதகத்தில் இருக்கிற மனுஷன் சாதாரண ஆள் இல்லைம்மா, பொண்ணுங்களோட சவகாசம் அதிக கொண்ட ஆள்னு சொன்னாருமா. என்னப்பா சொல்றீங்க? அது மட்டும் இல்லைம்மா, மாப்பிள்ளை சரியான பொம்பளை பொறுக்கின்னு சொன்னாருமா. ஐயோ அப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. நீங்க வேற ஏதாச்சும் ஒன்று நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்கப்பா. நான் சந்தோஷமா நல்லா இருக்கேன். சரிம்மா, நான் அப்போ கிளம்புறேன். அப்பா காஃபி சாப்பிட்டு போங்கப்பா. இல்லைம்மா, பரவாயில்ல. நான் தான் ஃபாலோ பண்றேனே. இந்த ஜாதகத்தில் இருக்கிற மனுஷன் சாதாரண ஆள் இல்லைம்மா, பொண்ணுங்களோட சவகாசம் அதிக கொண்ட ஆள்னு சொன்னாருமா. அது மட்டும் இல்லைம்மா, மாப்பிள்ளை சரியான பொம்பளை பொறுக்கின்னு சொன்னாருமா. அவன் வேலைக்கு போய் வேர்த்து விட்டு வேகோலமா வரான். இவன் நான் பேய் பிடிச்ச மாதிரி அகோரமா உட்காந்துக்கிறா. என்னாச்சு இவளுக்கு? என்னம்மா, உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? நல்லா தானே இருக்கு. என்னம்மா? ஒன்றும் இல்லை. சொல்லு மச்சி. ஐயோ, இன்னைக்கு ஆஃபீஸில் பண்ண போகிற ஒரு காமெடி சிரிச்சு சிரிச்சு வயிறுலாம் வலிக்குது. ஐயோ. ஒன் செகண்ட். பேபி, வீட்டில் இருக்கும்போது கால் பண்ணாதேன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். சாரி பேபி, உன் ஞாபகமாவே இருக்கு. உங்ககிட்ட பேசலாம் பைத்தியம் பிடிச்ச போல இருக்கு. எனக்கும் தான் பேபி. பேபி, எவ்வளோ நாள் இதே போல பேச முடியும்? நம்ம லவ் மேட்ரு உன் ஒய்ஃப் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? அவளுக்கு அந்த அளவுலாம் மூளை இல்லை பேபி. பிரவீன். டேய், ஃபுல். நான் என்ன சொன்னேன்? நீங்க என்ன பண்றீங்க? ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? சொல்லுமா. ஒன்றும் இல்லை பிரவீன். போமா, வரேன். வரேன். ஹலோ ஹலோ.
விக்ரம் எனக்கு ஒரு ஹெல்ப்பு. சொல்லு திவ்யா. விக்ரம், நான் ஒரு சில டாக்குமெண்ட்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் மொபைலில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியுமா? திவ்யா, ஏதோ தப்பாக செய்யணும்னு தோணுது. அவரை போய் சந்தேகப்படுற? சந்தேகப்படல விக்ரம், ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் தான், ப்ளீஸ். விக்ரம், இது பர்சனல் விஷயம். உங்கள் க்ரைம் டீம் யாரும் இதில் இன்வால்வ் ஆக வேணாம். அன்அஃபிஷியலாக மூவ் பண்ண விக்ரம். ஓகே திவ்யா, கால் பண்ணுறேன். திவ்யா, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நோ ப்ராப்ளம். தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகாத. டீட்டெயில்ஸ் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ விக்ரம். திவ்யா எனக்கு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஆனால் பிரவீன் எனக்கு 10 வருஷம் மறக்க முடியாத நட்பு. அவனுக்கு ஒன்றுனா எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? மச்சான், திவ்யா கிட்ட சொல்லி சமாளிச்சிட்டேன். இனிமேல் நீ பண்ணுற பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. பார்த்து இருந்துக்க மச்சான். பிரவீன், இங்கே தான் இருக்கியா? பாப்பா எங்க? தூங்கிட்டாளா? என்ன பேசவே மாட்ற? இதுக்கு மேலே என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேருந்து ஜிபே, ஃபோன்பே மெசேஜ் வரைக்கும் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு இருக்கியடி. ஐயோ ப்ளீஸ். தொடாதடி, தொடாத. இந்த ஊர் உலகம் என்ன வேணாலும் சந்தேகப்படலாம். ஆனால் நீ எப்படி என்ன சந்தேகப்பட்ட? நீ எப்படி என்ன வேற ஒருத்தனா பார்த்த? திவ்யா, ஐயோ கண்டுபிடிச்சிருவாளோ? ஐயோ, இந்த விஷயம் கிரைம் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போய் வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு என்ன சொன்னாலும் அந்த சந்தேகம் ஒன்று விட்டு போவாதிரி. இவ்வளோ நாள் வாழ்ந்த மொத்த வாழ்க்கைக்கு விபத்தி அஷ்டல்ல. நான் அந்த மாதிரி இல்லை. பிரவீன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லை இல்லை இல்லைன்னு தெரிஞ்சோம். அப்பா, கால் வலிக்குது. பயப்படுறாளா பாரு. அதில் ஒரு உதவி ஒன்று விட்டுருக்கணும். எவனோ ஒரு ஜோக்கர் என்னை பற்றி சொன்னானே. அம்மா அம்மா அம்மா, ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் அம்மாவுக்கு நேரம் சரியில்லை. நீ தூங்கு. என்ன பாட பாருன்னு தெரியல. ஏதோ ஒன்று பாடுவோம். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் 8 ஒதுக்கி அழுதுடுச்சு. அப்பா வந்து கொஞ்சினது சிரிச்சிடுச்சு. எவனோ ஒருத்தன் சொன்னா நீ ஏன் தாக்கா இருக்கிறியடி? பிரவீன், நான் ஒன்றும் சந்தேகப்பட்டு பண்ணலடா. மற்றவங்க யாராச்சும் கேட்டால் நான் தைரியமாக சொல்லணும்ல. கரெக்டு. அப்பா அம்மா ஊர் பேர்லாம் தெரிஞ்சிருந்தா சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். அனாத. பிரவீன், நீ ஒன்றும் அனாதை இல்லடா. விட்ரி, அதான் சில கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோனு. ஹலோ